ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் சேனல் பொரியல் டெக். நான் உங்கள் பொரியல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒரு விஷயம் தான். இது என்னன்னா, 1800 per ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ண முடியுமா அப்படின்ற நிறைய டவுட்டுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சியில் ஒரே ஒரு பக்கத்தில் நம்ம கேரளா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஏரியாக்கில் பின்னாடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இதோட பட்ஜெட் பர் ஸ்கொயர் ஃபீட் 1800 மட்டும்தான். ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறப்ப ஏஇசி பிளாக்கை யூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன அக்ரிமெண்ட் வரும், என்ன அக்ரிமெண்ட்டில் என்ன பட்ஜெட்டில் பண்ண போகிறோம், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஓவரால் டீட்டெயில் வித் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோன்ற தெளிவாக ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணி கஸ்டமர் கொடுத்து கஸ்டமர் ஓகேன்னு சொன்ன அப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் பண்ணி போயிருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. நடுவில் நம்ம அக்ரிமெண்ட் போட்டது 6 மந்த்துக்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் என்ன காஸ்ட் இருக்கும் அப்படின்றத பிளான் பண்ணி தான் பண்ணோம். நடுவில் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் போனாலும் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ரா காஸ்ட் வாங்காமலே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏசி பிளாக்கர் எனக்கான் அப்படி யூஸ் பண்ணியிருந்தோம். டைலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வாட்டி அனுஜ் டைல் யூஸ் பண்ணோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மார்ஃபியும், க்ளோசெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேரிவர் யூஸ் பண்ணியிருந்தோம். டைலை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண எல்லா டைலுமே பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு 4 அப்படின்ற ரேஞ்சில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் எப்படி கேட்டாங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணியிருந்தோம். விண்டோவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற யாத் விண்டோ தான் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் எக்ஸஸாக என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இன்டீரியர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே இன்டீரியர் யாத் இன்டீரியர் அப்படின்ற நம்மளோட இன்னொரு பிரான்ச் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷனோட A to Z சொல்யூஷனையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா யூபிவிசி தான். ஸோ கஸ்டமருக்கு கிட்டத்தட்ட 90% ஒர்க் நம்ம முடிச்ச அப்புறம் தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்தோம். இப்போ பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம 3 கோடு பட்டி பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட் தான் நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்பைன் ஸ்டார் தான் வேணும், அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த வீட்டில் நம்ம ஒரு புது விஷயத்தை ஆட் பண்ணோம். நம்ம ரெகுலராக நம்மளோட யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அது மாதிரி இந்த வீட்டில் நம்ம ஆட் பண்ண விஷயம் தான் இந்த வீட்டோட ஓடிஎஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம லிங்கானாவில் பண்ணியிருந்தோம், அங்கேயும் ஓடிஎஸ் பண்ணியிருந்தோம். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த வீட்டுக்கு எப்படி சூட் ஆகுமோ அதுக்கான டிசைன் தான் இங்கே பண்ணியிருந்தோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே 27க்கு 27ன்ற சைஸ்லையும், மேலே அதே மாதிரி 27க்கு 14 அப்படின்ற சைஸ்லையும் தான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. எல்லா பெட்ரூமுமே அட்டாச்சு பாத்ரூம் வித் டைல், ஃபுல்லாகவே 10 ஃபீட் டைல் தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ கஸ்டமர் இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு நம்ம அக்ரிமெண்ட் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எஸ்எஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர்ஸ் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட சாய்ஸ் அவங்க தனியாக அதுக்கு செப்பரேட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் யூபிவிசி தான் யூஸ் பண்ணோம். இது மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணால் என்னோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். நான் இதில் கீழே கொடுத்துருக்கேன், நம்பர் கொடுக்குறேன். இது மாதிரி திருச்சியில் லோ காஸ்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஸோ அக்ரிமெண்ட் போட்டு ஒரு வீட்டை ஃபினிஷ் பண்ணி தருவாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நிறைய கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வீட்டை பற்றி நம்ம டீட்டெயில் சொல்கிறோம், பட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணீங்க, என்ன பட்ஜெட்டில் பண்ணீங்க யாரும் சொல்லலை அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த ரேட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம எங்கேயுமே கன்ஸ்ட்ரக்ஷனில் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு ஃபுல்ஃபில்லாக முடிச்சு கொடுத்து ஒவ்வொரு வீடும் நம்ம அப்படி தான் முடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடும் அந்த மாதிரி தான் முடிச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 10% ஆஃப் ஒர்க் தான் இருக்குது. ஸோ அதை முடிச்சிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபைனல் வீடியோ இப்போ எடுத்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்